வெறும் ரசிகர்கள் மட்டும் இல்ல. ரசிகர்கள் இருக்காங்கன்றது உண்மை. ஆனா வெறும் ரசிகர்கள் மட்டும் இல்ல. அவர்கள் இந்த கட்சியா வந்த பிறகு அது ஓட்டாவும் மாறதுக்கு வாய்ப்பு நெறையவே இருக்கு. அவருக்கு வர கூட்டத்தில ஒரு 60% ஓட்டா விழுந்தனாலே மிகப்பெரிய அளவுல பாதிப்பு தமிழக அரசியல்ல ஏற்படும். அவர வெறும் சினிமாக்காரன்னு ஒதுக்கி தள்ளிவிட்டு போவது, தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வது. அது அது திமுகவுக்கு நல்லா தெரியும். அவர பார்க்க வர கூட்டம் சினிமாக்காரன பார்க்க வர கூட்டம்னு திமுகவும், திமுகவோட தொங்கு சதிகளும், திமுகவோட கூலிப்படையும், அறிவாளி அல்சேஷன்களும் தொடர்ந்து கத்துறதும், கதறதும், கொலைக்கிறதும், ஊளையிடுறதும் பயத்தின் வெளிப்பாடு. அவங்களுக்கு நல்லா தெரியும். இது வெறும் சினிமா ரசிகனுக்கான உடைய கூட்டம் அல்ல. அப்படி இருந்தா அவங்க இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இத அத தாண்டி சினிமாக்காரன் என்ற முறையில் அவருக்கு இருக்கிற கவர்ச்சி தான் அவருடைய அடிப்படை பலம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது மட்டுமல்ல, அதை தாண்டி அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. பரம்பரை திமுக குடும்பங்கள்ல இருக்க வாக்கு வங்கி அவர் உடைக்கிறார். பெண்கள் ஓட்டு எல்லா பெரிய அளவில் அவருக்கு இருக்கு. ₹1000 கொடுத்துரும் விடியல் பயணம் இவங்க அடுத்த ஆட்சி எங்களுக்கான கனவு காண்றாங்கல்ல. சத்தியமா அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த பெண்கள் ஓட்டெல்லாம் ஒன்றும் இவங்களுக்கு திமுக திரும்பல. விஜய் பெரிய அளவில் பெண்கள் ஓட்ட எல்லா வயதினருக்குமான பெண்கள் ஓட்டை உடைக்கிறார். பெரிய அளவில் உடைக்கிறார். அதெல்லாம் இவங்களுக்கு வந்து அடி வயித்துல புளிய கரைக்குது. அவங்களுக்கு நல்லா தெரியும். திமுக தலைமைக்கு ரொம்ப நல்லா தெரியும். வெளியில எவ்வளவு வேஷம் கட்டினாங்கனாலும், வெளியே எவ்வளவு புழுகுனாங்கனாலும், வெளியே எவ்வளவு மாத்தி மாத்தி பேசினாங்கனாலும், அதாவது சினிமாக்காரன் கூட்டம், அவனுக்கு கூட்டம் வரலையா, இவனுக்கு கூட்டம் வரலையா, இது ரசிகர் கூட்டம், விசில் அடிச்சான் குஞ்சு, இப்படிலாம் அவங்க என்ன சொன்னாங்கனாலும் அவங்களுக்கு உண்மை